மக்களவை தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி. மக்களவை தொகுதி எம்பியாக தற்பொழுது பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலானது கடந்த மாதம் நடைபெற்றிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக ஒரு மிக பிரம்மாண்ட வெற்றியை பிரியங்கா காந்தி பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க. வித்தியாசம்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசமானது இருந்துச்சு. இந்த நிலையில நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்குச்சு. தொடர்ச்சியான ஒத்திவைப்புகள் அதெல்லாமே நடந்துட்டு இருந்த நிலையில நேற்றைய தினம் பிரியங்கா காந்தியிடம் அந்த வயநாடு தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழ காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒப்படைச்சிருந்தாங்க. இந்நிலையில இன்றைய தினம் குறிப்பிட்டு வயநாடு மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மக்களவை தொகுதியினுடைய அந்த இடைத்தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருந்துச்சு. அந்த 2 புதிய எம்பிக்களும் தற்போது பதவியேற்றிருக்காங்க. பிரியங்கா காந்தி தன்னுடைய கையில சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய இந்த பதவி பிரமாணத்தை முடிச்சிருக்காங்க. அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய தலைவர்களிடம் வணக்கத்தை வைத்து அந்த மக்களவையினுடைய நடைமுறைகளை முடிச்சிருக்காங்க. அதே போல அருகில் இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்கள் எல்லாமே பிரியங்கா காந்திக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த காட்சிகளை பார்த்தோம். குறிப்பிட்டு இந்த ராகுல் காந்தி, அதற்கு முன்பாக சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி உள்ளிட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூவரும் முன்பு எம்பியா இருந்த காலகட்டங்கள் கடந்து தற்போது 4வது நபராக அதே குடும்பத்தை சார்ந்த பிரியங்கா காந்தி தற்போது எம்பியாக பதவியேற்றிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.